Next, 8th question பாருங்க. Two ships are sailing in the sea on either side of a lighthouse. ஒரு lighthouse இருக்கு, ரெண்டு பக்கமும் ship இருக்கு. The angle of depression of the two ships are observed from the top of the lighthouse are 60 degree and 45 degree respectively. If the distance between two ships is, அவங்களே distance எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 200 into root 3 plus 1 by root 3 meter. Then find the height of the lighthouse. Lighthouseோட height கேட்குறாங்க. ஸோ இதை டயக்ராமாக வரையினா ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, இங்கே ஒரு போட் இருக்குது, சரிங்களா, இங்கேயும் ஒரு போட் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ்லேருந்து டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் சொல்கிறாங்க போட்டுக்கு, சரிங்களா. இது XYன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்க்கும்போது இது 60 டிகிரி, ஸோ இங்கேயும் 60 டிகிரி, இந்த பக்கம் 45 டிகிரி, இங்கேயும் 45 டிகிரின்னு வந்துடும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 into root 3 plus 1 by root 3 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம். சிடி வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ், ஏபியோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம், ஏபி இஸ் த ஹைட் ஆஃப் லைட் ஹவுஸ். அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப், சிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 200 into root 3 plus 1 by root 3 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது மொத்தமாக சிடி, இந்த சிடி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், சிபி plus BD is equal to 200 root 3 plus 1 by root 3. கரெக்டா? இப்போ இந்த CB வேல்யூ DB வேல்யூ தெரியும். இப்போ CB வேல்யூ இந்த ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABC, ட்ரையாங்கிள் ABC CB வேல்யூ தான் நமக்கு வேணும். CBன்றது அட்ஜசன்ட், கரெக்டுங்களா. CBன்றது அட்ஜசன்ட், ஆப்போசிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது tan 60 degree is equal to AB by CB. இப்போ tan 60 டிகிரியோட வேல்யூ என்னது, root 3 is equal to AB வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கலாமா, ஈஸியாக இருக்கும். ஹைட் பை CB, இப்போ CB அன்சைட் கொண்டு போயிடலாம். அப்போ h by root 3ன்னு கிடைக்குமா. இது வந்து CB மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இதே மாதிரி BDயும் கண்டுபிடிக்கணும். சைடில் இந்த சைடு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ABD, triangle ABD, same tan theta, tan 45 is equal to h by அப்படின்ட்டு எழுதிக்கலாமா. tan 45 degree is equal to height, அது வந்து AB by BD. அடுத்த லைனில் 1 is equal to height by BD. இப்போ BD ஆன்சர் கொண்டு போயிடலாம், is equal to hன்னு வருமா, BD வந்து BD is equal to h. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். CB இருக்கிற இடத்துல h by root 3, BD இருக்கிற இடத்துல h is equal to 200 into root 3 plus 1 by root 3. இப்போ இதை LCM எடுத்தால் இந்த root 3 கேன்சல் பண்ணலாம். அப்போது h plus root 3 into h by root 3. root 3ஆல் நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணிடும். ஸோ root 3 into h by root 3 is equal to 200 into root 3 plus 1 divided by நான் root 3 எடுக்கிறேன், நடுவில் ப்ளஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. 200 into root 3 plus 1 by root 3 எடுக்கிறேன், இங்கே ப்ளஸ் எல்லாம் இல்லை, ஸோ டேரெக்டாக நம்ம எடுக்கலாம். இந்த root 3 இந்த root 3 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நான் ஹெச்சை காமனாக வெளியே எடுக்கிறேன்னு வைங்களேன், ஆன்சர் எப்படி இருக்கும், 1 plus root 3. இங்கேயும் பாருங்கள் 200 root 3 plus 1 நான் 1 plus root 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன, 200 meters. சேம் வேல்யூ ஈக்குவல் டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணலாம், சரிங்களா. இப்போ இது அந்த சைட் போனால் என்ன ஆகிடும், இது அந்த சைட் கொண்டு போனால் என்ன பண்ணுவோம், டிவிஷன் எழுதுவோம், அப்புறம் கேன்சல் பண்ணுவோம். நம்ம இங்கே டேரெக்டாகவே செய்வோம், அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 meters எழுதிட்டா போதும். கிளியராக இருக்கா, சம் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next, 9th question. A building and the statue are in opposite side of a street from each other 35 meter apart.
ஸோ இந்த சைட் பில்டிங் அந்த சைட் ஸ்டாச்சு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 35 மீட்டர் சொல்கிறாங்க. From a point on the roof of the building, the angle of elevation to the top of the statue is 24 degree and angle of depression of the base of the statue is 34 degree. Find the height of the statue. Statue ஓட height என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது பில்டிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. அண்ட் இந்த பக்கம் ஸ்டாச்சு இருக்கு. பில்டிங்லாம் சின்னது, ஏன்னா பில்டிங்லேருந்து ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்க முடியுதுன்றாங்க. அப்போ இங்கே ஒரு லைன் வரைஞ்சிட்டு எலிவேஷன் டாப் பார்க்கும்போது 24 டிகிரி. அதே மாதிரி பாட்டம் டிப்ரெஷன் பேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு பார்க்கும்போது 34 டிகிரின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. இப்போ இது ஏபி, இது சிடி, இது இ. ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு சிடியோட வேல்யூனை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. பில்டிங்கும் எவ்வளோன்னு கொடுக்கல, ஆனால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து 35 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுவும் 35 மீட்டராக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இடி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஃபர்ஸ்ட் இடி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சேம் tan 24 வச்சுட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கண்டுபிடிச்சிடலாம். செய்யலாமா? சொல்யூஷனில் இன் ட்ரையாங்கிள் AED, இன் ட்ரையாங்கிள் AED சரிங்களா. AED ட்ரையாங்கிள் 34 டிகிரி இருக்கு. நான் அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எடுத்துப்பேன். tan 34 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ED பை AEன்னு எடுத்துக்கலாம். இப்போ tan 34ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அது நான் லாஸ்ட்ல தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ AEயோட வேல்யூ இருக்கு 35, அதை எழுதிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்ல எடுத்தால் ஈஸியாக இருக்கு. 34 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ED by 35. இப்போ இந்த 35 இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ ED is equal to 35 into tan 34 degree. இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இதே மாதிரி இப்போ மேலே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ACE, மேலே இருக்க ட்ரையாங்கிள் tan 24னா CE by AE எழுதிக்கலாமா? tan 24 degree is equal to CE by AE. Same AEக்கு அதே 35 தான். இப்போ tan 24 degree is equal to CE by 35. CE is equal to 35 into tan 24 degree. இது நம்பர் 2. நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? CD தான் ஸ்டாச்சுவோட ஹைட் இல்லையா? CD தான் ஸ்டாச்சுவோட ஹைட்டு. இப்போ CD கண்டுபிடிக்கணும்னா CE plus ED. அது தனித்தனியாக இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். CD is equal to CE plus ED. இப்போ CEயோட வேல்யூ 35 into tan 24 degree plus ED is equal to 35 into tan 34 degree. இப்போ ரெண்டுத்துலையுமே 35 இருக்கு. 35 வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் நமக்கு tan theta மட்டும் தான் இருக்கும். tan 24 degree plus tan 34 degree. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கொஸ்டின்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. tan 24ஓட வேல்யூ 0.4452, tan 34 வேல்யூ 0.6745. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 0.4452 0.6745 7 9 11 11 1.1197 35 into 1.1197 மல்டிபிள் பண்ணால் 39.1895 கிடைக்கும். நமக்கு ரெண்டு நம்பர், ரெண்டு டெசிமல் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ 39.18க்கு அப்புறம் 9, 5 விட பெரிய நம்பர். அப்போ 8 + 1 9 மீட்டர்ஸ். ஸ்டாச்சுவோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டேட்மெண்ட்ல எழுதிடலாம். Therefore, the height of the statue is 39.19 மீட்டர்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியான சம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.